நீட் எக்ஸாமினேஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் காமனாக பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்னென்னவா இருக்குது, அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா, அந்த மிஸ்டேக்ஸை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் எக்ஸாம் ஹாலில் எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணணும் அண்ட் அதர் திங்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் நமக்கு ஆன்சரே தெரியாத சில கொஷின்ஸுக்கு எப்படி கரெக்டாக ஆன்சர்ஸை நம்ம கெஸ் பண்ணுறதுங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது கூடவே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்கும் இந்த வீடியோவோட கடைசியில். நம்ம புதுசாக ஒரு ரிவிஷன் ப்ளஸ் கொஷின் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். ஸோ அந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி எக்ஸாமில் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. ஸோ நீட் எக்ஸாமினேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ டிட்டர்மைண்டு மைண்ட் செட்டோட போகாதீங்க. அது என்னது ப்ரீ டிட்டர்மைண்டு மைண்ட் செட்னா, இப்போ நம்மளை சுற்றி நிறையா பேச்சு ஓடிட்டு இருக்கும். எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகிடுச்சு, ஸோ இந்த வாட்டி பேப்பர் இன்னும் டஃப்பாக தான் எடுக்க போகிறாங்க, இல்லை நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த வாட்டி எக்ஸாம் பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், அப்படி இப்படின்னு உங்களுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத நாய்ஸ் கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், டிஃபிகல்ட்டி லெவல் ஆஃப் பேப்பருங்கிறது ப்ரிப்பரேஷனை பொறுத்து தான். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் டஃப்பான பேப்பரும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? சுமாராக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா டஃப்பான பேப்பர் நம்மளால் மாடரேட்டாவோ இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் உண்மை. ஸோ ப்ரிப்பரேஷன் லெவல் பெட்டராக இருந்ததுன்னா உங்கள் டிஃபிகல்ட்டி லெவல் ஆட்டோமேட்டிக்காக உங்களால் ஹேண்டில் பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பேப்பர் இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ப்ரீ டிட்டர்மைண்ட் மைண்ட் செட்டோட எக்ஸாம் ஹால்குள்ளே போகாதீங்க. நீங்கள் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு நாங்கள் பேப்பர் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் டஃப்பாக வர போகிறதில்ல. இது ஒரு காமனான மிஸ்டேக். என்னென்னா, நமக்கு தான் இந்த பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது. நமக்கு மட்டும் அந்த பேப்பர் டஃப்பாக இல்லை, உங்கள் கூட எழுத போகிற அத்தனை லட்சம் பேருக்கும் அந்த பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஓகே பேப்பர் இப்படி தான் இருக்கும், பேப்பர் அப்படி தான் இருக்குன்ற எந்த மைண்ட் செட்டும் இருக்கக்கூடாது. பிளாங்காக இருக்கணும். பேப்பர் எப்படி வந்தாலும் நம்மளால் பார்த்துக்க முடியுன்றதான் ஃபஸ்ட்டு டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம், நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் பயாலஜியில் எப்போவுமே 360 வரமாட்டாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் சின்னதாக பண்ணக்கூடிய சில்லி மிஸ்டேக்ஸ். இது பப்ளிங் மிஸ்டேக்ஸாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டு இன்கரெக்டாக மாற்றி படிச்சிடுறது, இல்லைனா சரியாக கவனிக்காமல் ஸ்கிப் பண்ணிடுறது, இல்லை கொஷனில் நாட்னு கொடுக்குறத கவனிக்காமல் இருக்கிறது. இதனால தான் இந்த சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இதை எப்படி சார் ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இது எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 110th கொஷின் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. 110th கொஷினா ஆப்வியஸாக பயாலஜிக்குள்ளே தான் மெயினாக வந்துட்டுருக்கும். அப்போ 110th கொஷின் பயாலஜியில் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் 93rd கொஷின் நான் என்ன ஆன்சர் பண்ணேன், 93rd கொஷின் ஏன் எனக்கு ஆன்சர் தெரியல, ஐயோ கிட்டத்தட்ட நான் அது தெரிஞ்ச கொஷின் ஆச்சு, அது ஏன் நான் ஆன்சர் பண்ணலன்ட்டு 110 அட்டன் பண்ணிட்டு இருக்கும்பொழுது 93 பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி வேற ஒரு கொஷின் அட்டன் பண்ணும்பொழுது இன்னொரு கொஷினை பற்றி யோசிக்கிறது. மிஸ்டேக்ஸ் மெயினாக இதனால தான் வரும். சில்லி மிஸ்டேக்ஸ்க்கான மேஜர் ரீசன், நீங்கள் அந்த கொஷின் அட்டன் பண்ணும்பொழுது அந்த கொஷினை விட்டுட்டு மற்ற கொஷினை யோசிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இப்போது 110 கொஷின் ஆன்சர் பண்ணுறீங்க, அதில் கரெக்ட் சம்திங் அந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்க, நீங்கள் அந்த டீட்டெயிலை விட்டுடுவீங்க. ஸோ இது கான்சன்ட்ரேஷன் மிஸ் அவுட் ஆகிறதுனால நடக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு காக்னிட்டிவ் டனலிங் சைக்காலஜி மாதிரி தான். நம்ம பிரெயின் ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணிகிட்டே இருக்கும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு உளவியல் தான். என்னென்னா, நம்ம ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த வேலையில் ஒரு பெரிய டீட்டெயிலை கவனிச்சிக்கிட்டு சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம விட்டுட்டு வந்துடுவோம். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ணி இல்லை ஏதோ ஒரு தப்போ இல்லைனா ஏதோ ஒரு தெரியாத கொஷினோ யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கொஷினை அப்ரோச் பண்ணுறது. ஒரு கொஷினை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கொஷின் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமே தவிர முன்னாடி கொஷின்லாம் யோசிச்சுட்டு இருக்காது. 100th கொஷின்னா 100th கொஷின் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாருக்குமே ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஏன்னா நம்ம ரொம்ப பிரெயினை ஃபோக்கஸ் பண்ண விடாமல் அலைய விட்டுக்கிட்டே இருக்கும். இது எப்படி சார் ரெக்டிஃபை பண்ணுறதுனா, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு கொஷின் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் பேனாவை எடுத்துக்கோங்க, உங்கள் பெண்ணை வச்சுட்டு கொஷினை சப்போஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆக்டிவ்லி சிந்தசைசிங் RNA அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்சர் சொல்லிடுறேன், நியூக்ளியோடஸ் தான் அதுக்கான ஆன்சர். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆக்டிவ்லி சிந்தசைசிங் RNAனா பெண்ணோட அப்படியே சேர்த்து வச்சு ரீட் பண்ணுங்கள். பெண்ணை கையில் பிடிச்சிட்டு ஒரு வார்த்தையாக சேர்த்து வச்சு ரீட் பண்ணுங்கள். எங்கே இன்கரெக்ட்னு இருக்கோ அதில் ஒரு மார்க் கொடுங்க, எங்கே கரெக்ட்னு இருக்கோ அதை மார்க் பண்ணுங்கள். நாட்னு கொடுத்தாங்கன்னா மார்க் பண்ணுங்கள். கொஷினில் முக்கியமான வார்த்தையை சர்க்கிள் பண்ணுங்கள், இல்லைனா அண்டர்லைன் பண்ணுங்கள். படிக்கும்பொழுது பெண்ணை கையில் வச்சுட்டே படிங்க. அப்போது உங்கள் பெண்ணோட நிப்பு நீங்கள் கையில் வச்சுட்டே படிக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷனை வெளியில் போக விட மாட்டீங்க. கண்டினியூஸாக இந்த கொஷின் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன மெத்தட் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய மார்க் டெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்ட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் என்னுடைய ரெண்டாவது டிப். அதே போல் சில்லி மிஸ்டேக்ஸை தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு காமன் டைப் ஆஃப் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, OMR ஷீட்டில் நமக்கு வரக்கூடிய பப்ளிங் மிஸ்டேக் இல்லைனா ஷேடிங் மிஸ்டேக். இது எதனால் அரைஸ் ஆகுது அப்படின்னா, சரியான ப்ராக்டிஸ் இல்லாதது, அகைன் அந்த கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறதுனால தான். 2 விஷயத்த நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஒன்று, ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணிட்டு அடுத்து அதை ஷேட் பண்ணுறது. இப்போ 10வது கொஷின் ஆன்சர் பண்ணிட்டு 10வது கொஷினை ஷேட் பண்ணுறது. 11 விட்டுருப்பீங்க, 12 ரீட் பண்ணுவீங்க.
12 ரீட் பண்ணிவிட்டு 11 போய்ட்டு இங்கே மார்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்றா போகாதீங்க. ஓகேவா? ரெண்டாவது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக போய் மார்க் பண்ணுறது. இதில் என்ன பெரிய ட்ராபேக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் இந்த வாட்டி 3 hours 15 minutesனு டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டு 15 minutesல ஷேட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ஷேடிங்கை மாற்றி பண்ணிட்டீங்க. ஏன்னா அதுலேருந்து அடுத்தடுத்து எல்லாமே தப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே ஒன்று சப்ஜெக்ட் வைஸாக மூவ் பண்ணுங்கள். இல்லைனா என்னுடைய ப்ரிஃபரபிள் மெத்தட் ஒரு பேஜுக்கும் நான் ஷேட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ வந்து 11th கொஷின்லேருந்து 15th கொஷின் வரைக்கும் ஒரு பேஜில் இருக்குன்னா 11th 15 எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே தூக்கி OMR ஷீட்டில் ஷேட் பண்ணிவிடுவேன். 11 to 15 முடிஞ்சு போச்சு. அடுத்த பேஜுக்கு அடுத்த பேஜில் இருக்கிறத முடிச்சுட்டு ஷேட் பண்ணுறது. இல்லை உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக போகிறேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக போங்க, தப்பே கிடையாது. ஆனால் லாஸ்ட்டில் எல்லாத்தையும் வச்சு ஷேட் பண்ணுறது. ரெண்டாவது, ஒன்றா பார்த்து ஷேட் பண்ணுறது. இது ரெண்டுமே அட்வைசபிள் கிடையாது. பட் உங்கள் மெத்தட் இப்படி தான் இருக்குது, எனக்கு இதுதான் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேவா? உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க, நான் சொல்கிறேன் அப்படின்றதுனால. ஸோ உங்களுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா. இல்லைன்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். மார்க் டெஸ்ட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? சில டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறதையும் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்குன்னு சில மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும், அதை உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்றதா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃபேவரட் சப்ஜெக்டில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேவரட் சப்ஜெக்ட்லாம் எதுவுமே இல்லைன்னா ஸ்டார்ட் வித் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர் சப்ஜெக்டாக பயோவை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் பயோவே சம்டைம்ஸ் டஃப்பாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அடுத்து எது ஈஸியான சப்ஜெக்ட்டோ அதில் மூவ் பண்ணுங்கள். எப்போவுமே தொடர்ந்து டஃப்பான கொஷின்ஸாக ஆன்சர் பண்ணிட்டு வராதிங்க. ஏன்னா உங்களுக்கு டஃப்பான கொஷின்ஸாக அடுத்தடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி. ஒன்று ஊந்துச்சுன்னா அடுத்தடுத்து எல்லாமே ஓடும் இல்லையா? ஒரு டஃப்பான கொஷின் பார்க்குறீங்க, ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியல. 2 பார்க்குறீங்க, 3 பார்க்குறீங்க, ஆன்சர் தெரியல அப்படின்னா அடுத்து நீங்கள் ஈஸியான கொஷின் வரும்பொழுது கூட ஐயோ இந்த கொஷின் நம்ம தொடர்ந்து 4-5 கொஷின் தப்பு பண்ணிட்டோமே, இந்த கொஷின் போச்சுன்னா நம்ம மார்க் கம்மியாயிருமே அப்படின்ட்டு நமக்கு ஈஸியான கொஷின்ஸையுமே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அந்த காக்னேட்டிவ் டனலிங். முன்னாடி தப்பு பண்ணிட்டோம், அதை இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாம் மிஸ் அவுட் ஆகி ஈஸியான கொஷின்ஸ்லையும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கு ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் எதுவாக இருக்கோ அதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. எஸ்பெஷலி நான் பயோட ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறதுனால பயாலஜி கொஷின்ஸ்க்கு 3 நிமிஷத்துக்கு மேலாம் எந்த கொஷனுக்கும் எடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு 3 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுக்கக்கூடிய கொஷின்ஸ்ன்றது பெருசாக கிடையாது. ஏன்னா கால்குலேஷன் கிடையாது உங்களுக்கு. அப்படியே கால்குலேஷன் இருந்தாலும் எல்லாமே சின்ன சின்ன கால்குலேஷன் லெவல்ஸ் தான் இருக்க போகுது. அண்ட் ஏன் இது நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்னா, யூஸ்வலாக ஒரு கொஷின் படிக்கும்பொழுது உங்கள் இன்ஸ்டிங்க்ட் ஒன்று சொல்லும். உள்ளே இருக்கக்கூடிய உங்கள் மனசாட்சி என்ன சொல்கிறேன்னா, டேய் இதுதான்டா கரெக்டான ஆன்சர், இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா அந்த கொஷனுக்கு அதுதான் ஆன்சர்னு மார்க்கும் பண்ணிவிடுவோம் கொஷின் பேப்பரில். OMR ஷீட்டில் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை இதுவாக இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். எல்லாருக்குமே வரும். நான் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த டைலமா வருது இல்லையா, ஒருவேளை இருக்குமோன்னா எல்லா கொஷனுக்குமே ஒருவேளை இருக்குமோன்னு தான் நமக்கு தோணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆன்சர் உங்களுக்கு அதுதான் கரெக்ட் ஆன்சராக யூஸ்வலாக இருக்கும். உங்களுடைய பிரெயின், உங்களுடைய திங்கிங், உங்களுடைய இன்ஸ்டிங்க்ட் எப்போவுமே கரெக்டான ஆன்சர் தான் எடுத்து கொடுக்கும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மாற்றி ஷேட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி தெரியாத கொஷின் ஏதாவது இருக்குன்னா அதை ஸ்கிப் பண்ணுங்கள். அந்த கொஷின் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும், அதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. தெரியலையா, ரவுண்டை போட்டுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப இந்த கொஷனுக்கு வரும்பொழுது உங்களுடைய மெமரி பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ நான் வந்து 101st கொஷின் ஆன்சர் பண்ணுறேன். இன்னும் எனக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 79 கொஷின்ஸ் இருக்குது. 80 கொஷின்ஸ் கிட்டத்தட்ட இருக்கும், 180 கொஷின்ஸ் இல்லையா? ஸோ மீதி இந்த கொஷின்ஸ்க்குள்ளே போகும்பொழுது இந்த கொஷனுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு கான்செப்டை நீங்கள் இதுக்குள்ளே பார்ப்பீங்க. அதாவது 101 கொஷின் எனக்கு ஆன்சர் தெரியல, நான் 102 போயிட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டேன். அடுத்தடுத்து நான் போய்கிட்டே இருக்கும்பொழுது ஏதோ ஒரு கொஷின் அந்த கான்செப்ட் எனக்கு 101st கொஷினுக்கான மெமரியை ட்ரிகர் பண்ணிவிடும். இது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜி. ஓகேவா? ஸோ அதனால் தெரியல அப்படின்னா அந்த கொஷனை ஸ்கிப் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. திரும்ப நீங்கள் ரீவிசிட் பண்ணும்பொழுது உங்களுடைய மெமரி ட்ரிகர் ஆகி ஆன்சர் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ரெண்டாவது, கோ வித் யுவர் ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட். ஓகேவா? நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எப்படி தெரியாத கொஷனுக்கும் ஆன்சரை கரெக்டாக கெஸ் பண்ணுறது, அதுக்கான மெத்தட் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் வேர்டு எலிமினேஷன். அது என்னது எக்ஸ்ட்ரீம் வேர்டு எலிமினேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஆன்சர் தெரியல ஆனால் கெஸ் பண்ணணும். இது எப்படி நீங்கள் கெஸ் பண்ணலான்னா, இந்த 4 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் நெவரு, ஒன்லி, ஆல்வேஸ், ஆல் இந்த மாதிரியான 4 வார்த்தை வந்ததுன்னா மோஸ்ட்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா? இதே வந்து இன்கரெக்டாக தான் கேட்குறாங்கன்னா அப்போ இதுதான் உங்களுக்கான ஆன்சராக இருக்கும். எனக்கு புரியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு கொஷின் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்,
நீட் 2026 கேட்ட கொஷனே உதாரணமாக எடுத்துப்போம். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் ட்ரூ ரிகார்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆன்சர் தெரியலனா ஒன்றும் இல்லை, ஜென்ரலாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். ஏ ஸ்டேட்மெண்ட், தே ஆர் கால் மாலிகுலர் சிஸ்டர்ஸ். ஓகே. தீஸ் ஆர் என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் த growth ஆஃப் பாக்டீரியோஃபேஜஸ் இன் ஈ. சரி, ஓகே. தே கட் த DNA ஒன்லி அட் த சென்டர் ஆஃப் த பேரண்ட்ரோமிக் சைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லின்ற வார்த்தையை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சர்க்கிள் பண்ணியாச்சு. டி ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தே ரிமூவ் நியூக்ளியேட்ஸ் ஒன்லி ஃப்ரம் த எண்ட்ஸ் ஆஃப் DNA ஃப்ராக்மெண்ட்ஸ். அகைன் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கிள் பண்ணிடும். அண்ட் தே ரெகனைஸ் ஸ்பெசிஃபிக் பேரண்ட்ரோமிக் பேஸ் பேர் சீக்வன்சஸ். சரி, ஓகே. இப்போது ஒன்லின்னு வந்ததுன்னா அது கரெக்டாக இருக்கும்னு சொன்னா இல்லை இன்கரெக்டாக இருக்கும்னு சொன்னா? இன்கரெக்டாக இருக்கும்னு சொன்னேன். இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சரே தெரியல, ஆனால் நான் இது ரெண்டுமே இன்கரெக்ட்னு கெஸ் பண்ணுறேன். எப்படி கெஸ் பண்ணுறேன்? ஒன்லின்ற வார்த்தை வர்றதுனால இது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுது. அதனால் இது வந்து தப்புன்னு நான் சொல்கிறேன். ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா A and B ஒன்லி, A and D ஒன்லி, D and E ஒன்லி, அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன் C and D ஒன்லி. எதை நம்ம இன்கரெக்ட்னு மார்க் பண்ணும்? C and D ஒன்லி தானே, அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஓகேவா, இவ்வளோ தான் இது. ரொம்ப இதான எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு டவுட்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்போ அந்த 5 ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு 3 ஸ்டேட்மெண்ட் தெரியும், 2 ஸ்டேட்மெண்ட் தெரியல, இந்த மாதிரி கொஷனில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இது ஃபஸ்ட்டு கொஷின். இன்னொரு கொஷின் கூட நான் உதாரணமாக சொல்கிறேன். அதே 2026 கேட்ட ஒரு கொஷினை நம்ம எடுத்துப்போம். இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து 2026 நீட் கேன்சல் ஆன பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கேட்ட ஒரு கொஷின் தான். ஸ்பெர்மாட்டோகோனியா அண்டர்கோஸ் அ சீரிஸ் ஆஃப் செல் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம். செலக்ட் த கரெக்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங்னு சொல்கிறாங்க. எனக்கு கரெக்ட் எதுன்னு தெரியல, இன்கரெக்டும் எதுன்னு தெரியல. நான் கெஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே நீங்களும், அதாவது நீங்கள் கெஸ் பண்ணலாம், பிளைண்டாக கெஸ் பண்ணாதீங்க. கெஸ் பண்ணுறதுக்கு ஒரு லாஜிக் வச்சு கெஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுடைய சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்பெர்மாட்டோகோனியா ஆல்வேஸ் அண்டர்கோ மியாட்டிக் செல் டிவிஷன். நான் உங்களுக்கு 4 வார்த்தை சொன்னேன் இல்லையா? நெவர், ஒன்லி, ஆல், ஆல்வேஸ். இங்கே என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்வேஸ் வந்திருக்கு. ஆல்வேஸ் வந்திருக்கு. இது இன்கரெக்ட்னு நான் மார்க் பண்ணிடுறேன். அப்போ ஏ இன்கரெக்ட் அப்படின்னா ஏ வச்சிருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்னவா இருக்குது? A and E ஒன்லி. இந்த ஆப்ஷனை தூக்கிடுங்க, ஏன்னா அது இன்கரெக்ட்னு நம்ம கெஸ் பண்ணியிருக்கிறோம். C and Eல ஆப்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஏ இல்லை, ஸோ அந்த ஆப்ஷனை அப்படியே வச்சுப்போம். சி ஸ்டேட்மெண்ட், சி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா A, C and E ஒன்லின்னு இருக்குது. அந்த ஆப்ஷனையும் தூக்கிடலாம். அப்போ 2 ஆப்ஷன் நீங்கள் எலிமினேட் பண்ணிட்டீங்க. இன்னும் 2 ஆப்ஷன் தான் இருக்குது, B and D. உங்கள் ஆன்சர் இது 2த்துக்குள்ளே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த ஆன்சர் ஆப்ஷன் B தான். C and E ஒன்லி தான் இதுக்கான ரைட் ஆன்சரும் கூட. டைம் சேவ் பண்ணக்கூடிய இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த நீட் 2026 கேன்சல் ஆன எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட் சொன்ன விஷயம் பயாலஜி ஈஸி சார், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்தது. நிறையா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங்கே கேட்டாங்க, டைம் எடுத்தது. இது வந்து நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணுறதுக்கு ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீட் 2026லேருந்தே நான் பாட்னியில் ஒரு கொஷின் எடுக்கிறேன். செல் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் செல் ஆர்கனல்ஸ் அண்ட் தேர் இன்க்ளூஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தி எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இன்க்ளூட் கோல்கி காம்ப்ளெக்ஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், மைட்டோகாண்ட்ரியா. இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இன்கரெக்டான்னு பார்த்தோன்னா இது இன்கரெக்ட். அப்போது ஏ இன்கரெக்ட்னா அடுத்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏ ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட்னு மார்க் பண்ணிட்டீங்க. ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் A and B ஒன்லி. ஏ இன்கரெக்ட் தானே, இது ஆன்சராக வராது, அப்போ இதை தூக்கிடலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்த ஆப்ஷனு ABC ஒன்லி. ஏ மறுபடியும் வந்திருக்கு, அப்போ இதுவும் இன்கரெக்ட். செகண்ட் ஆப்ஷனும் போகணும்னு அவசியம் இல்லை. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள். C, D and E ஒன்லி. C, D and E ஒன்லி. ஓகே, இந்த ஆப்ஷன் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா B, C and D ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 ஆப்ஷனுக்கும் காமனாக இருக்கக்கூடியது எது? C காமனாக இருக்குது, D காமனாக இருக்குது. உங்களுக்கு 2 டவுட்டு தான். ஒன்று B கரெக்டாக இருக்கணும், இல்லைனா E கரெக்டாக இருக்கணும். எது கரெக்டாக இருக்குன்னு அப்படியே செக் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போது தேர்ட் ஆப்ஷனில் C, D and E ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. CD 2த்துக்கும் காமனாக இருக்குது. நீங்கள் CD படிக்கணும்னு அவசியம் கிடையாது. E ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மைட்டோகாண்ட்ரியா சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் ஆர் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா சிங்கிள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது டபுள் மெம்பரேன் ஸ்ட்ரக்சர். அப்போ அதை வச்சே நீங்கள் வந்து ஆப்ஷன் 3 எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் 4க்கு போயிடலாம். இப்போது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தேன் கொஷனில். அடுத்து நான் எந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன்? லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். 5 ஸ்டேட்மெண்ட்டும் படித்து டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே படித்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். யூஸ்வலாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். பயாலஜிக்கு எஸ்பெஷலாக ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா உங்களுக்கு டைம் நிறையா மிச்சமாகும். இப்போ நான் 5 ஸ்டேட்மெண்ட்டும் படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் வெறும் 2 ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே படித்து ஆன்சர் பண்ணுறதுக்கும் நிறையா டைம் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு கொஷின் தான் சார் இப்படி இருந்ததுன்னா இந்த வருஷம் பேப்பரில் நிறையா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஷின் வந்தது. உங்களுக்கு ஓவராலாக எல்லா கொஷின்லேயுமே ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் மிச்சமாகும். அப்படி மிச்சமாச்சுன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இன்னும் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தான் யூஸ்வலாக டைம் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமை நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் நமக்கான லாஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷனுக்கான ஆன்சர் நீங்கள் வந்து 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா
அந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தைரியமாக அந்த கொஷனை ஆன்சர் பண்ணுங்கள். இது என்ன சார் 50-50 எனக்கு வந்து கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, இது நான் இந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது, இந்தியாவோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் யூபிஎஸ்சி எக்ஸாம் இருக்கு இல்லையா, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனையும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இப்போது 4 ஆப்ஷன் இருக்குது. 4 ஆப்ஷனில் கரெக்டாக இருக்கிறது எந்த ஆப்ஷன்? ஏதோ ஒன்று தான் இருக்கும். அப்போது உங்களுக்கு ப்ராபபிலிட்டி படி 1 out of 4 தான் சான்ஸ் இல்லையா. அப்போ 1/4னா 25% தான் உங்களுக்கு சான்ஸு. ஆனால் நீங்கள் 2 ஆப்ஷனில் கன்ஃபார்மாக ஏதோ ஒன்றுனா ப்ராபபிலிட்டி படி உங்களுக்கு அது அதிகம் 50% சான்சஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அப்போ 50% மைனஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கே அப்படின்னு பார்த்தோன்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ப்ராபபிலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி கெஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. 10 கொஷினில் ப்ராபபிலிட்டி படி 5 கொஷின் கரெக்டு, 5 கொஷின் தப்பாக வரும். ஓகேவா? ப்ராபபிலிட்டி அதான் சொல்லுது. 10 கொஷின் படி இப்போ நான் ஒரு காயினை 10 வாட்டி டாஸ் பண்ணுறேன் அப்படின்னா 5 வாட்டி ஹெட்ஸ் விடும், 5 வாட்டி டெயில்ஸ் விடும். அதான் ப்ராபபிலிட்டி சொல்கிறது. சேஞ்சஸ் வரும், ரியாலிட்டி மாறும். பட் 10 கொஷின் அட்டன் பண்ணால் மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் இன்கரெக்ட் அண்ட் கரெக்ட் இப்படி தான் வரும். நீங்கள் வந்து இப்படியே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு 5 கொஷின் கரெக்டு, மீதி 5 கொஷின் தப்பு. 5 கொஷின் கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா 5 into 4 20 மார்க்ஸ் வரும். 5 கொஷின் தப்பாக வருது அப்படின்னா -5 வரும். அப்போது 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ ஓவராலாக 15 மார்க் உங்களுக்கு கெயின் ஆகிருக்கு இல்லையா. இந்த கொஷனை நீங்கள் அட்டனே பண்ணாமல் விட்டுட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 மார்க் போயிருக்கும். இதில் ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். 5 கொஷின்ஸ் கரெக்டு, 5 கொஷின்ஸ் இன்கரெக்ட்னாலும் உங்களுக்கு 15 மார்க் ப்ளஸ்ஸு. இல்லை சார் நான் அவ்வளோ லக்கிலாம் இல்லை சார், எனக்கு வந்து 3 கொஷின் தான் சார் கரெக்டாக வரும், இல்லை 2 கொஷின் தான் சார் கரெக்டாக வரும் அப்படின்னா 10 கொஷினில் 3 கொஷின் கரெக்டாக வந்தால் 3 ரைட்டான கொஷனுக்கு எவ்வளோ மார்க் வரும்? 12 மார்க் வருமா? 12 மார்க்கில் மீதி எத்தனை தப்பு வந்திருக்கு? 7 தப்பு வந்திருக்கு. அப்போது 12ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 5 மார்க்காவது உங்களுக்கு பாசிட்டிவாக வரும். 10 கொஷனில் 8 கொஷின் தப்பு பண்ணி 2 கொஷின் தான் ரைட்டாக பண்ணிங்கன்னா அப்போவும் உங்கள் மார்க்கு நெகட்டிவாக போகாது, 0ல் தான் வந்து நிற்கும். ஓகேவா? ஸோ அதனால் தைரியமாக இந்த 50-50 ஆப்ஷன்ஸ் வரும்போது அட்டன் பண்ணுங்கள். இதில் என்ன ட்ரிக் இருக்குது? அதாவது சார் நம்ம பிரெயின் எப்படி இதை ட்ரிக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் நமக்கு தெரியாத சில ஆன்சர்ஸ் எல்லாம் இது 2 தாண்டா ஆன்சர், இது தாண்டா 50-50 அப்படின்னு நம்மளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணும். இது வந்து நம்மளை ஏமாற்றக்கூடிய ஒரு இல்யூஷன். ஓகேவா? உங்களுக்கு ஷுவர் ஷார்ட்டாக லாஜிக்கலாக 2 ஆப்ஷன் கிடையவே கிடையாது, இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணால் மட்டுமே இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். 50-50 கொஷின்ஸ்க்கெலாம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இந்த டிப்ஸ்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் டிப்ஸை நீங்கள் ஃபைனல் எக்ஸாமில் அப்ரோச் பண்ணுறதை விட உங்கள் மார்க் டெஸ்ட் ஏதாவது இன்ஸ்டிடியூட்லலாம் படிச்சிங்கன்னா மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி செட் ஆகும், அந்த ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிறத பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் ட்வீக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு நம்ம புது சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம், மார்க்ஸ் மல்டிப்ளையர். அது என்ன மார்க்ஸ் மல்டிப்ளையர்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஃபைஃபர் சீரீஸில் நம்ம 10 கொஷின்ஸ் 5+5 டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபைஃபர் சீரிஸ் பார்க்காதவங்க ஃபைஃபர் சீரிஸ் பிளேலிஸ்ட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அண்ட் ஃபைஃபர் சீரிஸ் 2.0 மாதிரி தான் இது. மார்க்ஸ் மல்டிப்ளையரில் நம்ம என்ன பண்ணுவோன்னா 25 கொஷின்ஸ் சூஸ் பண்ணியிருப்பேன் நான். அந்த 25 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணுவேன், 5 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கான ஹோம் அசைன்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. 20 கொஷின்ஸ் நான் சால்வ் பண்ணி அதுக்கான டிஸ்கஷன், அதுக்கான அந்த கான்செப்ட் ரிவிஷனையும் நான் அதிலே கொடுத்துருவேன். அண்ட் அந்த 5 கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி 2 to 3 வீடியோஸ் ரெகுலராக நான் போஸ்ட் பண்ணுறேன். June 15th இந்த சீரீஸை நான் வைண்ட் அப் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸில் மொத்தம் 10 வீடியோஸ் வரும். 10 வீடியோஸும் பார்த்தீங்கன்னா 10 யூனிட்ஸோட வரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்டர் வைஸாக நான் ஃபைஃபர் போட்டிருப்பேன். இது வந்து யூனிட் வைஸாக போகும். மொத்தம் 10 யூனிட் தான் இருக்கும். 11th ஸ்டாண்டர்டில் 5 யூனிட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டில் 5 யூனிட்ஸ். பயாலஜி மட்டும்தான். அண்ட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி நான் போஸ்ட் பண்ண போகிறது கிடையாது, பயாலஜி மட்டும்தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதிலேருந்து டாப் 25 எக்ஸ்பெக்டட் கொஷின், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லா யூனிட்லேருந்து என்னவா இருக்கும் அப்படின்றத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் 20+5 நம்ம தனித்தனியாக பார்ப்போம். அண்ட் இந்த மார்க்ஸ் மல்டிப்ளையர் சீரிஸோட ஃபைஃபர் சீரிஸும் கம்பைன் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது நீட் எக்ஸாமினேஷனுக்கு நிறையா ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஏன்னா கொஷின்ஸ் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன தான் ஒரு டீச்சராக இருந்து யார் வேணாலும் உங்களுக்கு கண்டென்ட்டை சொல்லி கொடுத்துடலாம். ஆனால் அந்த கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணுவீங்க. அந்த ஸ்கில்லை எந்த ஒரு டீச்சர்னாலையும் கொடுக்க முடியாது. ஓகேவா? அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும் நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோவை. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 25 கொஷின்ஸோட யூனிட் 1ஓட நம்ம சந்திப்போம். Until then, do take a very good care of yourself. And this is me, Bhayavatya, saying Tata, bye-bye.